வெல்கம் டு கண்ணன் வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி தக்காளி சாதம் செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ அதுக்கு முன்னால் ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசி எடுத்து நல்லா 2 டைம் கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சு, இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் வச்சு ஒரு 2½ ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம். எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது ரெண்டும் நல்லா பொரியவும் ஒரு 5லேருந்து 6 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். இது கூடவே 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கரலாம். இதை வந்து நல்லா இப்போ கலந்து விட்டுக்கரலாம். இப்போ பிரியாணி ஐட்டம்ஸு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி அதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே லேசாக வறுபட்டு எடுத்துக்கரலாம். இப்போ எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து நல்லா வெந்து வரணும். இப்போ இந்த ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இப்போ இது கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வந்து நல்லா பச்சை வாடை வந்து போகணும். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு வந்து அடுப்பு வந்து நம்ம சிம்மில் வச்சிடணும். இல்லாட்டா வந்து பாத்திரத்தில் வந்து ஒட்டிக்கிறோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா இது ரெண்டும் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கிட்ட லேசாக வதக்குனா போதும். நல்லா சுருண்டு வந்துடும். போதும், இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நான் ஒரு 5லேருந்து 6 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியை வந்து நம்ம பொடிசாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து அதை தனித்தனியாக எடுத்து வச்சிடுறாங்க. அதனால் நான் வந்து அரைச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா இது வேகிறதுக்கு எப்படியும் ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்கிட்ட எடுத்துக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா, கொஞ்சமாக தனி மிளகாய் தூள். இது 3ம் சேர்த்துட்டு இது 3 மட்டும் சேர்த்தா போதும். தேவைன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். அது வந்து காரம் இருக்காது. நான் வந்து இன்றைக்கி வந்து இது 3 தான் சேர்த்துருக்கேன். இந்த மசாலா வந்து பச்சை வாடை போகணும். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அரிசி எடுத்து இப்போ இதில் சேர்த்துடலாம். நம்ம எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அதே டம்ளருக்கு 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கிடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம ஏற்கனவே தக்காளியில் வேறு உப்பு போட்டிருந்தோம். அதனால் உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துக்கிட்டு அளவாக போட்டுக்கரலாம். இப்போ இது நல்லா வந்து கொதித்து வரவும் நம்ம ஒரு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம். 3 விசில் வரணும். கரெக்டாக இருக்கும். இப்போ 3 விசில் வந்துருச்சு. நல்லா தக்காளி சாதம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பொலு பொலுன்னு 2 முட்டை அவிய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தயிர், வெங்காயம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்ணன் வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.